இப்போ அமித்ஷா வரும்போது கூட்டணி தலைவர்கள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களை எல்லாம் கூப்பிட்டு தானே பண்ணுவோம், தெரியாமையாக பண்ணுவோம். நாளைக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா, கொஞ்சமாக சஸ்பென்ஸ் வேணாமா உங்களுக்கெல்லாம்? முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவது தான் உரியதாக இருக்கும். ஏன்னா தமிழ் கடவுள் நாம் இங்கே நடத்துவது, நாம் ஒரே தேசம் ஒற்றுமையான தேசம் என்பது தான். அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை, ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது யார் நடத்துறது? யூபி மக்கள் நடத்துகிறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்காக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நாம் நடத்தியிருக்கிறோம். தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம். இது நாம் எங்கே வேணாலும் கூட நடத்துவது ஏன்னா முருகர் கடவுள் என்பது அனைவருக்குமான கடவுள், தமிழ் கடவுள், உலகத்திற்கான கடவுள். அந்த கடவுளினுடைய மாநாடுகளை, அந்த பக்தி மாநாடுகளை எங்கே வேணாலும் நடத்தலாம். நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் என்பதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம். இதில் யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்கிறது, இதையெல்லாம் பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய மாநாடு, எங்களுடைய முருக பக்தர்களுடைய மாநாடு. உங்களுக்கு பாருங்கள், எப்போ கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க, அப்போ வெற்றிவேல் யாத்திரை நாம் நடத்தணும். அந்த வெற்றிவேல் யாத்திரை நடத்தும் பொழுது பொதுமக்கள், கொரோனாவையும் தாண்டி பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தார்கள். அதுபோல் இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ ஆனது. அப்போ முருக பக்தர்கள்லாம் இணைந்து, முருக பக்தர்கள்லாம் மனவேதனையோடு அவர்களெல்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக முருக பக்தர்கள் சார்பாக இந்த மாநாடானது ஏற்பாடாக இருக்கிறது. ஏதோ பிஜேபி நடத்துறது அல்லது வேறு யாரோ நடத்துறது. இது முருக பக்தர்களுடைய அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறோம். பாஜக முருகர் கை கொடுப்பாரு, அதாவது போன முறை 4 கிடைத்தது. முருகருடைய துணை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. நன்றி அண்ணா.